கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் இருதயங்களிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, வேத வசனத்தை தியானிக்கிறதே நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் நம்ம வேதத்தை தியானிப்போம்னா நீங்கள் பாக்கியவான்களாக மாறிவிடுவீர்கள். அந்த வேத வசனம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அருமையான முத்தை போன்ற ஆசீர்வாதத்தை தருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையின் செய்தி என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் சில பிரமாணங்கள் இருக்கிறது, சில கட்டளைகள் இருக்கிறது, சில கற்பனைகள் இருக்கிறது. நல்ல கவனிங்க. பொதுவாக மேலோட்டமாக பார்த்தா கட்டளைனாலும் ஒன்று, கற்பனைனாலும் ஒன்று, பிரமாணனாலும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் எப்படி தேவாலயத்துக்கு வரணும், எப்படி தேவனை ஆராதிக்கணும், எப்படி தேவனுக்கு பலி செலுத்தணும், எப்படி தேவ சமூகத்தில் வந்து தங்கி இருக்கணும், இது பிரமாணம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் பிரமாணம், பஸ்கா பண்டிகை பிரமாணம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பிரமாணம், கூடார பண்டிகை பிரமாணம், பிள்ளைகள் விருத்த சேதன பிரமாணம் அப்படின்னு சொல்லி சில பிரமாணங்கள் இருந்தது. இது பிரமாணங்கள். நீ இப்படி தான்ப்பா இருக்கணும், நல்ல நீட்டாக முடி வெட்டி இருக்கணும், தாடியை சேவ் பண்ணியிருக்கணும், நல்ல ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது பிரமாணம். கற்பனைனா என்னது அப்படின்னாச்சுன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறணும், நீ உன்னை போல பிறனை நேசிக்கணும் அப்படிங்கிறது கற்பனைகளாக வருது. கட்டளைகள் என்னது? இதை செய், இதை செய்யக்கூடாதுங்கிற கமெண்ட். விபச்சாரம் பண்ணாத, பொய் சொல்லாத, கொலை செய்யாத, இது கட்டளை. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். பிரமாணங்கள் வேறு, கற்பனைகள் வேறு, கட்டளைகள் வேறு. கட்டளைன்னா இப்படி தான் இருக்கணும், போங்க வாங்க அப்படிங்கிறது கட்டளை, கமெண்ட். இப்போ கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண. இன்றைக்கி நம்ம அப்படி உபதேசம் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். கடந்த நாட்களில் நான் ஒரு தேவாலயத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அது பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. அப்போது அந்த சபையில் இருக்கிற பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தாய் ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த ஒரு பெண் பாடல் வேலை நடத்துகிறாங்க. அடுத்ததாக ஒரு பெண் ஒர்ஷிப் ஆராதனை நடத்துகிறாங்க. அடுத்த ஒரு பெண் அறிவிப்பு வாசிக்கிறாங்க. அடுத்த ஒரு பெண் ஜெபத்தை நடத்துகிறாங்க. இப்படி பெண்கள் ஆராதனைன்னு சொல்லி அந்த ஆராதனை முழுவதும் சபை ஊழியர் அல்லது குருவானவர் செய்ய வேண்டிய அந்த ஆராதனையை பெண்களாக நடத்திட்டு பிரசங்கத்துக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ நான் சொல்லுவேன், தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் ஒரு பழமைவாதி, அதாவது பழமையை விரும்புகிறவன். அதாவது ஒரு 25 வருஷங்களுக்கு 30 வருஷங்களுக்கு முன்பு யோசித்து பாருங்கள், பெண்கள் ஞாயிறுன்னு ஒன்று இருந்துச்சா? பெண்கள் சபையை ஆராதனை இப்படி நடத்தணும்னு இருந்துச்சா? இல்லை. இன்றைக்கி பின்வாங்கி போன தேவ பிள்ளைகள், விழுந்து போனவர்கள், தேவனுடைய கட்டளையை கற்பனை அறியாதவர்கள், ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு, ஆம்பளை தான் டிரைவர் வேலை பார்ப்பானா, பொம்பளையும் டிரைவர் வேலை பார்ப்பா, ஆம்பளை தான் ஃப்ளைட் ஓட்டுவானா, பொம்பளையும் ஃப்ளைட் ஓட்டுவான்னு உலக பிரகாரமாக ஆணுக்கு பெண் சரி நிகர்னு வருது மாதிரி, தேவனுடைய காரியத்திலும் தேவனுடைய ஊழியத்திலும் நாங்களும் ஊழியம் பண்ணுவோம், நாங்களும் ஜெபம் பண்ணுவோம், நாங்களும் ஆராதனை நடத்துவோன்னு வர்றது ஒருவேளை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் மட்டுமல்ல, தேவனே நீங்கள் வேதத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். 12 சீசர்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணையாவது தனக்கு சீசியாக தெரிந்து கொண்டாரன்னா இல்லை. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது தேவனுக்கு பயந்து தேவனை பின்பற்றுவது, நம்முடைய விருப்பத்தின்படி தேவனை பின்பற்றுவது அல்ல. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் தேவனுடைய சுதந்திரவாளிகள், இல்லைன்னே சொல்லலை. கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்கிற வசனத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் சரிசமமாக நேசிக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஆசாரிய ஊழியத்தை
ஒரு சபை நடத்துகிற ஊழியத்தை தேவன் பெண்களுக்கு கொடுக்கல. நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் செய்ய வேண்டிய அந்த பணியை நான் செய்வேன்னு உசியா ராஜா தேவாலயத்துக்குள்ளே போனான். என்னாச்சு? கர்த்தர் அவனை அடித்தார், அவன் குஷ்டரோகியாக மாறிட்டான். பைபிளில் ஒரு வசனம் மிக தெளிவாக சொல்லுதில்ல, பெரியோருடைய ஸ்தானத்தில் நிற்காத, தனக்கு அடாத வழக்கில் தலையிடாதன்னு சொல்லுது. நீங்கள் ஊழியத்துக்காக அழைக்கப்படலாமா? நீ ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறா. யோசித்து பாருங்கள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். ஊழியத்துக்கு அழைக்கப்படாத பெண்கள் பெண்கள் ஞாயிறில் எதுக்கு சபையை நடத்தணும்? உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஊழியக்காரியாக அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிறது வேற, விசுவாசியாக இருக்கிற பெண்கள் சபையில் ஆராதனை நடத்துறது வேற. அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஊழியக்காரியாக அழைக்கப்படலை, நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் பெண்கள் ஞாயிறுன்னு சொல்லி சபையை நடத்துறதுக்கு எதுக்கு பெர்மிஷன் தரணும்னு கேட்குறேன். நீ எதுக்கு சபையை நடத்துகிற பொறுப்பில் வாரா? துணிகரமான பாவம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆரோன் ஆசாரியன், அவன் பிள்ளைகள் ஆசாரிய ஊழியத்துக்கு வந்தவங்க. தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்னிய தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்ததுனால கர்த்தர் அவர்களை அடித்தார். 2 பேரும் செத்துட்டான்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவன் ஊழியத்துக்கு அழைக்காத நீ ஏன் ஊழியம் செய்யணும்? ஐயா, இனி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, நான் ஊழியத்துக்கு நான் அபிஷேகம் பண்ணப்படுறேன், ஊழியம் செய்கிறேன்னா அது வேற. நீ ஊழியத்துக்கு அழைக்கப்படவே இல்லை, நீ குடும்ப தலைவியாக விசுவாசியாக இருக்கிறா. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் பெண்கள் ஞாயிறுன்னு வச்சுட்டு நீ அன்னைக்கு நான் சபையை நடத்துவேன், சபையில் ஆராதனை செய்வேன்னா கொழுப்பு தானே. உனக்கு கொடுக்காத வேலையை நீ எதுக்கு செய்யணும்? புரிஞ்சுக்கிடுங்க. பஸ்ஸில் போகிறோம், டிரைவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வருது. வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு டிரைவரை என்ன பண்ணுவாங்க? மருத்துவமனை கொண்டு போவாங்க. அங்கே இருக்கிற விசுவாசி, ஐயோ பஸ்ஸில் போகிற பேசஞ்சர்லாம் டைமுக்கு போய் ஊருக்கு சேரணும், அதனால் அங்கே இருக்கிற ஒரு பேசஞ்சர் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு கவர்மெண்ட் பஸ்ஸை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிட முடியுமா? முடியாது, செய்யக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு ஒழுங்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கியா, கணக்கு டீச்சர் வரல, இங்கிலீஷ் டீச்சர் கணக்கு படத்தை நடத்துவாங்களோ? ஐயோ அந்த டைம் வீணாக போகுது, இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு இன்றைக்கி பாடம் நடத்துறதுக்கு பீரியட் இல்லை, லெஷர் பீரியடு, நான் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் நான் போய் அந்த கிளாஸில் மேக்ஸ் டீச்சர் வராததுனால மேக்ஸ் பாடம் நடத்துகிறேன், அந்த பிள்ளைகள் சும்மா தானே இருக்காங்கன்னு நடத்த முடியுமா? நடத்த அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ தேவனுடைய சபையை மட்டும் யாருனாலும் நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒழுங்கற்ற காரியம். உங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு அர்த்தம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம், துணிகரமாக பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை கை கொண்டு நடங்க. மனம் திரும்புன்னு சொன்னால் மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் எடுன்னா ஞானஸ்நானம் எடுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளனா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. இந்த 3ஐயும் செய்யவே மாட்டிக்கும். ஆனால் சபை நடத்தணும்னு வரோம், கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே வருங்க. தயவு செய்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கட்டளையிட்டதை கை கொண்டு நடக்கிறவன் தான் விசுவாசி, அவன் தான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறான். கர்த்தர் கட்டளையிடாத யாவையும் செய்கிறவன் அவிசுவாசி. தயவு செய்து உங்களை காத்துக்கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்கு உடைய சத்தியத்தை போதித்திருக்கிறேன். இதை கேட்டு உடைய பிள்ளைகள் உணர்வடைந்து உமக்கு பயந்து கீழ்ப்படிய நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, வேதவசனம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. உடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டு உம்மிலே நிலைத்திருந்து குணப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.